வணக்கம். நான் டைரக்டர் ஜேபி பேசுகிறேன். விஜயகாந்த் சார் படம் சுதேசி, கரண் சார் படம் உச்சத்தில் சிவா, பணம் காய்க்கும் மரம், வானம் பார்த்த சீமையிலே பிரமுகர், இந்த படங்கள்லாம் நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன். அதில் பணம் காய்க்கும் மரம், வானம் பார்த்த சீமையில் கூடிய சீக்கிரம் வரும். பிரமுகரும் வர்றதுக்கான முயற்சியில் இருக்காங்க. ஸோ பணம் காய்க்கும் மரம் படத்தில் நான் ஒரு முழு நீள காமெடி கேரக்டர் பண்ணியிருக்கேன். அதில் டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்கேன். அந்த படத்தோட ஃபைனல் ஒர்க்கு போயிட்டுருக்கும்போது வதம் படத்தோட டைரக்டர் அருள் செல்வம் சார் என்னை சந்திக்க வந்திருந்தார். அவர் என்னுடைய நீண்ட நாள் நண்பர். இந்த வதம் படத்தோட கதையை நாங்கள் ரொம்ப நாள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது சம்மந்தமாக பேச வந்தப்போ பணம் காய்க்கும் மரம் படத்தோட ஒர்க்கில் 2 ரீல் பார்த்தாரு. அதில் என்னோடய நடிப்பையும் அதோடய சீன்ஸையும் பார்த்துட்டு ரொம்ப ரசித்து என்ஜாய் பண்ணிவிட்டு பாராட்டிட்டு போனார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 நாளுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணி, ஒரு மலையாள சீனிவாசன் சார் மாதிரியான ஒரு பெரிய காமெடி நடிகராக நீங்கள் வருவீங்க சார், உண்மையிலே பாருங்கள் பணம் காய்க்கும் மரம் படத்துக்கு அப்புறம் நீங்கள் டைரக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நடிச்சே ஆகணுங்கிற நிலைமை உங்களுக்கு உருவாகும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்லாம் பேசிகிட்டே இருந்தவர். அதனால் எனக்கு வதம் படத்தில் இருக்க அந்த முக்கியமான கேரக்டரை நீங்கள் பண்ணணும் அப்படின்னாரு. அப்போ தான் உண்மையிலே எனக்கு ஷாக்காக இருந்தது. ஏன்னா அந்த படத்தில் அந்த கேரக்டருக்கு ஒரு பெரிய காமெடி நடிகரை தான் அவர் ஆக்சுவலி ஃபிக்ஸ் பண்ணி இருந்தாங்க, பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கேரக்டரை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்மளை சொல்கிறாங்கன்னா, அப்போ நிஜமாகவே பணம் காய்க்கும் மரம் படம் பெரிய வெற்றி அடையும். ஏன்னா அவ்வளோ நம்பிக்கை இல்லாமல் இந்த விஷயத்தை ஒரு டைரக்டர் முடிவெடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் இந்த ரோல் பண்ண சம்மதித்தேன். ஒரு நல்ல ஒரு கதையில் மிகப்பெரிய ட்விஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு காமெடி ரோல். வழக்கமாக பார்த்திங்கன்னா காமெடி ரோலுன்றது சும்மா சிரிக்கிறதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த படத்தில் சிரிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, ஒரு இடத்துல அந்த கதை அழ வச்சுருவோம் அந்த கேரக்டர். ஸோ ஒரு காமெடியன் அழுதா ஒரு கதையில் எவ்வளோ பெரிய பாதிப்பு ஆடியன்ஸுக்கு உண்டு பண்ணும், அப்படி அதை புரிஞ்சு பண்ணுறதுக்கு இதுக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய தீனியாக இருந்தது. ஸோ அந்த படம் ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் படம், பெரிய வெற்றி அடையும். இதன் மூலமாக இயக்குனர் அருள் செல்வம் சாருக்கும் தயாரிப்பாளர் வின்சிலி சாருக்கும் ஒரு மிகப்பெரிய பேர் கிடைக்கணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.